ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ 2-3 தான் கிடச்சிருக்கு. அது இருக்குது. பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலை அதை எடுத்துருக்கோம். நம்ம ரோஸ்மெரி லீவ்ஸு, அப்புறம் கொஞ்சமாக பாதாம் பீசன் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கேன் நைட்டே. அதை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இது முடி கருமையாகவும் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு இது எல்லா பொருளும் நமக்கு உதவியாக இருக்கும். ஓம இலை மெயினாக சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் போட்டிங்கன்னா நமக்கு சளி பிடிக்காது, தலையில் நீர் கொடுக்காது, முடியும் நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கும் உதவி செய்யும். ரோஸ்மெரி லீவ்ஸ் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் புது முடி வளர்கிறதுக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி, ரோஸ்மெரி பூ, செம்பருத்தி பூ இது எல்லாமே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாதாம் பீசன் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுக்காக குளிர்ச்சிக்காகவும் எடுத்திருக்கேன். ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும். அது உங்களுக்கு வாங்க நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கலர் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு. நம்ம கலந்தால் தான் அப்படி இருக்கும் பச்சை கலராக, இல்லைன்னா கருப்பு கலர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். எனக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் இருந்தாலும் அந்த ஹேர் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. முடி நல்லா கருகருன்னு வளருங்க. கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக முடி வளரும். எல்லோரும் இந்த ஹேர் பேக் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் பேக் இது. உங்களுக்கு செம்பருத்தி பூ அதிகமாக கிடச்சா கூட அதிகமாக போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 2-3 பூ தான் கிடச்சிது, அதனால் நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் ரோஸ்மெரி லீஃப் இல்லைன்னா ட்ரை ரோஸ்மெரி லீஃப் கூட போட்டிருக்கோங்க, நல்லாயிருக்கும். அது போட்டாலும் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவுக்கு நமக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது இதை அரைச்சி நம்ம போடும்போது நம்ம ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வைங்களேன், எல்லோரும் இந்த பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முடி இல்லை, ஃப்ரண்ட்லாம் ஏர்நத்தியாக இருக்குது, முடி இல்லை அப்படின்னா அந்த இடத்துலையும் போட்டு பாருங்கள், நல்லா முடி வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு நம்மளோட ஹேர் பேக்கு. ஸ்பூனில் கலந்துடுறேன். இப்போ பாருங்க கலரில் இருக்குன்னு. இதுதான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட மகிமைங்க. நம்ம ஹேருக்கும் இப்படி தான் கருமையாக்கும், முடி நல்லா கருமையாக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா க்ரே ஹேர் இருந்தது. இப்போ நம்ம ஆயில்னாலேயும் நம்ம இந்த ஹேர் பேக் போடுறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா அந்த க்ரே ஹேர் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஹேர் மாறிடுச்சு. நீங்களும் உங்களுக்கு நம்ம ஆயிலு சீவக்காய் பொடி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கஸ்டமரோட ரிவ்யூ என்னென்னா, வாங்கிட்டுருக்கவங்க திரும்ப திரும்ப ரெகுலராக வாங்குகிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆயிலோட மகிமை. எவ்வளோ ஹேர் ஃபாலாக இருந்தாலும் அந்த ஹெவி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு பால்னஸ் இருந்தாலும் அந்த பால்னஸ்ஸு இதை குறைச்சி விடும். உங்களுக்கு பால்னஸ் இருக்கிற இடத்துல நம்மளோட ஆயில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு நியூ பேபி ஹேர் க்ரோத் வளரும். சீவக்காய் பொடினால் உங்களுக்கு சீவக்காய் பொடியும் சரி, ஆயிலும் சரி, நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி பொடுகு பிரச்சனை, பெயின் பிரச்சனை, இது எது இருந்தாலும் உங்களுக்கு நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். எல்லாமே சரி பண்ணி தரும். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆயில் வேணும், சிவக்காய் பொடி வேணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 3 விதமான ஆயில் நம்ம ரெடி பண்ணுறோம். சீவக்காய் பொடியினால் உங்களுக்கு புழுவேட்டு பிரச்சனை, பெயின் பிரச்சனை, பொடுகு, தலை இச்சிங்கு எல்லாமே சரி பண்ணி தரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் அந்த ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சீவக்காய் யூஸ் பண்ணுங்கள். சீவக்காய் யூஸ் பண்ண வரைக்கும் நம்ம ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்மளோட சீவக்காயில் வெறும் சீவக்காய் மட்டும் இல்லாமல் நம்ம அரப்பும் நம்ம சேர்த்துருக்கோம். 35 விதமான மூலிகை பொருள் நம்ம சேர்த்து தான் சீவக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.